வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் தீபம் ஏற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமின்றி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்பவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறாரு. Why? Those who are propagating this kind of theory, they are fool. ஏற்கனவே அவர் தமிழ்நாடு குறித்து பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கு வித்துட்டது. இப்ப இன்றைக்கு மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையாக அவர் முட்டாள்கள்னு பேசியிருக்கிறாரு. இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போறோம். தர்மேந்திர பிரதானினுடைய இந்த பேச்சின் பின்னணி என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாங்க அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தர்மேந்திர பிரதான் சர்ச்சைக்குரிய வகையில மதுரைக்கே போய் திருப்பரங்குன்ற மலையில அதுவும் தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏத்தியே தீர்வோன்றாரு. அது மட்டும் இல்லாம ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன செய்தியை நானும் பேப்பர்ல பார்த்தேன். நிறைய செய்தித்தாள்ல அது இந்த செய்தி வரல, முட்டாள்கள்னு சொன்னது. ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் சேட்டலைட் ஊடகங்களுமே அது விவாத பொருளாகல. விவாத பொருளா அது வரல. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேட்ட கேள்வி ஒண்ணு. செய்தியாளர் சந்திப்புல போய் சாமி கும்பிடுறாரு. சாமி கும்பிட்டுட்டு மதுரையில வெளியே வரும்போது பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில அவங்க கேட்கிற கேள்வி இந்த திருப்பரங்குன்றத்தை பத்தி கேட்கும்போது, நோ ஒன் கேன் ஸ்டாப் லைட்டிங் ஆஃப் தீபம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தீபம் ஏத்துவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அங்க தீபம் ஏத்தியாச்சு. தீபம் ஏத்தாமலா இருந்துச்சு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏத்துனாங்க. இவர் என்ன பிள்ளையார் கோயில்ல எங்க பாரம்பரியமா ஏத்துறாங்களோ அங்க ஏத்தியாச்சு. வழக்கமா எங்க ஏத்துறாங்களோ அங்க ஏத்திட்டாங்க. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அந்த புது இடத்துல புது தூண்ல அதை ஏத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அவங்க எதுக்காக கேக்குறாங்க, அந்த நோக்கம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல கோரிக்கைகள் வருது அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும்போது, அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இது மாதிரி கேட்குறாங்க, அது கேட்பது முறையற்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, those who are propagating this kind of theory are fools அப்படின்றாரு. அது என்ன தியரி அப்படின்னு நமக்கு தெரியல. கேள்வி நீதிபதியை பதவி நீக்கம் சொல்றாங்களே, அதுதான் கேள்வி. அதுக்கு அந்த நம்மளே அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்லுவாரு. அது இங்க புரியாது, அங்க போய் யோசிச்சு பார்த்தாதான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, Can you deny the existence of Ramanathapuram? Can you deny the existence of Meenakshima, Lord Shiva from Tamil Nadu? Can you remove the cultural ethos of Tamil language and Tamil literature? Can you remove Tirukkurul from the society? அந்த ராமேஸ்வரன்ற பேரே அவருக்கு சொல்ல தெரியல. அவர் தமிழ் கல்ச்சரு லிட்ரேச்சர்லாம் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. ஆனா அது ராமநாதேஸ்வரம் அப்படின்றாரு அந்த அவருடைய பேட்டியில. அதுக்கப்புறம் நீங்க மீனாட்சி அம்மனை இல்லைன்னு சொல்ல முடியுமா, லார்டு சிவாவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு ஒன்று ஒன்றா தனித்தனியாக கேட்கறதுக்கு? ஒட்டுமொத்தமாக எல்லாமே கேட்கலாமே. 33 கோடி தேவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? 48,000 ரிஷிகர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா கிண்ணறர்கள் இல்லை, கிம்புடர்கள் இல்லை அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருக்கலாமே பொறுமையா. கேட்ட கேள்வி நீதிபதியை பற்றி. இவர் லார்டு சிவா எங்கேருந்து வராரு, மீனாட்சி அம்மன் எங்கேருந்து வராங்க, இதெல்லாம் எங்கேருந்து இந்த கேள்விக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பதில். அதுல வேற நம்மள முட்டாள்னு வேற இவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா தமிழ்னு சொல்லலாம், தமிழ் லிட்டரேச்சர்னு சொல்லலான்ட்டு ஏதோ சம்பந்தமே சொல்லலாம், திருக்குறள்னு சொல்லலாம், திருவள்ளுவர்னு சொல்லலான்ட்டு ஏதோ சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அவர் கடைசியா இந்த மாதிரி கேட்கறவங்க ஃபூல்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாருல, அந்த வார்த்தையை தமிழ்நாட்டு மண்ணில், அதாவது ஒரு விருந்தினரா நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த ஊர் மக்களுடைய சென்டிமெண்ட், அந்த ஊர் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்ல. அது நீங்க அந்த கருத்தோட நீங்க முரண்படுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க என்ன வேணா உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுங்க. ஆனா முட்டாள்கள், ஃபூல்ஸ் அப்படின்ற வார்த்தையை இன்னொரு மண்ணில் போய் நின்று நம்மளால பேச முடியுமா? அதுவும் ஊடகத்துல. அவர் தைரியமா பேசுறாரு. இவருக்கு இதுதான் முதல் முறை கிடையாது இந்த மாதிரி தடித்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறது. இதுக்கு முன்பே தமிழ்நாடு எம்பிக்கள் இந்த NEP புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசும்பொழுது தமிழ்நாடு எம்பிக்கள்லாம் அன்சிவிலைஸ்டு அப்படின்னாரு. அதாவது தமிழ்நாடு எம்பிக்கள்லாம் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்ன? எம்பிக்கள் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க எம்பிக்கள் ஆகுறாங்க. அப்ப எம்பிக்கள் நீங்க நாகரிகமற்றவர்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்களை தான் அவங்க கொச்சப்படுத்துறாரு அவரு. அன்சிவிலைஸ்டு அப்படின்னு. இவர்னா யார் நாகரிகம் இருப்பவங்க இல்லாதவங்க? இவர்னா ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்திட்டு இருக்காரு. எப்படி அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றாரு?
அது ஒன்று சொன்னாரு. அப்போ பலத்த எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா இந்த முறை வந்து தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு தமிழர்களை பார்த்து. அது எப்படி அது மாதிரி அவரால் சொல்றாரு? நிறைய பேர் அதை வந்து யாரோட பார்வைக்குமே அது படலையே. அது விவாத பொருளாவே மாத்தல. அது ஒரு விவாத பொருளாவே மாறல. ஆசிரியர் மட்டும் அறிக்கை விட்டுருக்காங்க. திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது மாதிரி தமிழர்கள் வந்து முட்டாள்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை வந்து அவங்க என்ன வேணா பேசிடலாம், ஒரு ஆணவ பேச்சு பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வருது? அதுவும் தேர்தல் வந்து இன்னொரு 100 நாள் தான் இருக்கு. இந்த 100 நாள் இடைவெளியில வந்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து அவரால் பயன்படுத்த முடியுது அப்படின்றதே வந்து அவங்களுடைய கோடி மீடியாக்கள் வந்து அதுக்கு துணையா இருக்குது இல்லையா அவங்களுக்கு. இப்படி ஒரு வார்த்தையை வந்து நீங்க ரிவர்ஸ்ல போட்டிருந்தா எப்படி பெருசாக்கி இருப்பாங்க. அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி யாரு கேட்கிறா, அவரை பதவி நீக்கம் செய்ய சொல்லி மக்கள் கோரிக்கை எழுப்புறாங்க. மக்களுடைய கோரிக்கையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து கையெழுத்து வாங்கி அவங்க பாராளுமன்றத்துல முறைப்படி செய்யறாங்க. இவர் வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான சட்ட நடைமுறைகளை அவங்க மேற்கொள்றாங்க. அதை வந்து அவங்க எதுக்காக செய்யறாங்கன்னா, அவருடைய GR சுவாமிநாதன்ற அந்த நீதிபதியினுடைய பின்புலம், அவர் என்ன மாதிரியான தீர்ப்புகளை வரைக்கும் கொடுத்திருக்காரு, என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அது வந்து தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு நல்லிணக்கத்திற்கு வந்து அது வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான அவருடைய தீர்ப்புகள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் அந்த கோரிக்கையை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு. ஏதோ சும்மா போய் அவர் அது சட்டப்பூர்வமான ஒரு நடைமுறை தானே. 120 MP கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, மசோதா வந்துச்சு, விவாதிச்சிங்க. சட்டப்பூர்வமான நடைமுறையா அவங்க செய்யறாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து ஃபூல்ஸ் அப்படின்ற வார்த்தை அவர் என்ன பதவி நீக்கம் செய்ய சொல்லி கேட்டா அந்த மாதிரி வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. சரி, அவர் வந்து ஏன் கேட்கறாங்க? GR சுவாமிநாதன் மேல தனிப்பட்ட முறையில எந்த எம்பிகளுக்கு எவ்வளவு நீதிபதிகள் இருக்காங்க, எவ்வளவு முரண்பட்ட தீர்ப்புகள் வந்திருக்கு. இந்த ஒரு நீதிபதி மேல வந்து எதுக்காக வந்து கேட்கறாங்கன்னா, இவர் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து அவர் நடந்துகிட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவரே போய் கோர்ட்ல, ஓபன் கோர்ட்ல வாஞ்சநாதன் நம்மகிட்ட பேட்டியிலே சொன்னார் அட்வொகேட். அதாவது நான் போய் அந்த தூணை வந்து பார்த்துட்டு வருவேன், யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓபன் கோர்ட்ல தானே சொன்னேன், நீங்களாம் ஏன் வரல? இவரா போய் பார்த்து அது தீபத்தூண், ஒரு சர்வே தூண்றாங்க, அதை தீபத்தூண் இவரா முடிவு பண்ணி வந்து எவ்வளவு பெரிய, அதாவது அந்த தீபத்தூண் சொல்றாரு, தீபம் ஏத்த சொல்றாரு. அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாடு அரசு வந்து அவங்க ஏற்கனவே வழமையா எங்க ஏத்துறாங்களோ அந்த இடத்துல ஏத்திட்டாங்க தீபத்தை. அந்த பிரச்சனை அந்த கார்த்திகை தீபம் நாளன்னைக்கு முடியுது. ஆனா இவர் அதுக்கு என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய கோர்ட் பாதுகாப்புக்கு இருக்கிற CISF, அவங்க பேர் என்ன, ஒன்றிய தொழிலக பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அவங்க இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் அதோட பேரு. அவரை கொண்டு போய் வந்து கோயிலுக்கு பாதுகாப்புக்கு இவர் அனுப்புறாரு. கோயில் என்ன தொழிற்சாலையாது? அங்க எதுக்கு இவர் அனுப்புறாரு? நீதிமன்ற பாதுகாப்புக்கு அவங்க வந்து அவங்க வேலை அவங்க செய்யறாங்க. நீதிமன்றத்தை வந்து பாதுகாக்க போய் முருகன் கோயில்ல போயிட்டு பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், இதெல்லாம் அதாவது அவங்க நோக்கம் வந்து பக்தியா இருக்கும் போது இந்த மாதிரி முழக்கங்கள்லாம் அதுல வராது. அது முருகன் கோயில். அவங்க வந்து இப்படி முழக்கம் போடுறாங்க. ரெண்டாவது, மாநில உரிமையே வந்து மீறி தமிழ்நாடு போலீஸ் இருக்கு. எதுக்கு இருக்காங்க? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க. சட்டம் ஒழுங்கே வந்து தமிழ்நாடு அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீங்க வந்து அங்க போயிட்டு CISF அனுப்பி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சுன்னா நீங்க CISF வச்சு பாத்துப்பாங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அது புரியல. இல்ல இந்த விவகாரத்துல அமைச்சர் வந்து இப்ப இந்த வழக்கு இன்னும் விசாரணையில இருக்குது. அடுத்து 9ஆம் தேதி மீண்டும் GR சுவாமிநாதன் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க போறாரு. இப்ப அப்படி இருக்கிற சூழல்ல நோ ஒன் கேன் ஸ்டாப் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னா அது ரொம்ப முக்கியங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு வந்து நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கு. அதை பற்றி நாங்க வந்து கருத்து சொல்ல முடியாதுன்னு ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றதுதான் சரியா இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு. இங்க வந்துட்டு யாராலும் வந்து தீபம் ஏத்துறதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து வழக்கு என்ன, வழக்கோடைய இது என்ன? இப்போ வந்து ஒரு நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து செஞ்சே தீர்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப தமிழ்நாடு அரசு நீங்க என்ன கேக்குறீங்க? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. அப்ப அது உங்களுக்கு பொருந்தாதா? நீதிமன்றம் தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, அதன்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றதுதான் வந்து முறையா இருக்க முடியும். தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? நாங்க ஏற்கனவே இருந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பு தான் நாங்க வந்து நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சட்டப்பூர்வமா தான் அவங்க செஞ்சிருக்கதை அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து நாங்க ஏத்தீருவோம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி அது சரியா இருக்க முடியும்? அப்போ வந்து ஒரு ஆணவமான பேச்சு இல்லையா? அது வந்து அப்படி செய்யும் பொழுது அந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய கலவர சூழல் வரும். அந்த கலவரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு ஆணவ பேச்சு, வெறும் ஆணவ பேச்சு கிடையாது. இந்த பூர்ணச்சந்திரன், தீக்குளித்து இறந்த பூர்ணச்சந்திரன் தீபம் ஏத்தணும்னு அவருடைய குடும்பத்தாரை தர்மேந்திர பிரதான் வந்து சந்திச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு போராட்டங்கள்ல உயிர் நீத்திருக்காங்க.
தமிழ்நாட்டுக்குன்னு பெரிய வரலாறு, போராட்ட வரலாறு எல்லாமே இருக்கு. இவங்க யாரை போய் சந்திக்கிறாரு இவரு? அவரு வந்து ஒரு ஒரு பூரணச்சந்திரன்றவர் அவர் இதுக்காக இறந்ததாக சொல்றாங்க. நமக்கு அதோடைய பின்புலம் தெரியாது. ஆமா, ஆனா அவங்க குடும்பத்தாரே வந்து இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத், முருகன்ஜி எல்லாம் அவங்க வீட்டுல போராட்டத்துக்கு உட்கார்றவங்களை வந்து கிளப்பி விட்டாங்க. இவர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இது சொல்றீங்கன்னா நீதிமன்றத்தை நீங்க முதல்ல மதிக்கிறீங்களா? ஒன்றிய அமைச்சர், பொறுப்பான கல்வி அமைச்சர், நீங்க இப்படி பேசலாமா? அந்த பொறுப்பே முதல்ல உங்களுக்கு இல்லையே. இது எப்படி உங்களால அது மாதிரி சொல்ல முடியும்? அதுவும் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் வந்து உயிரிழப்பு அப்படின்னு சொன்னா அனிதாவோட உயிரிழப்பு வந்து தமிழ்நாட்டையே உழுக்குனுச்சு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவையே உழுக்குனுச்சு. ஒரு அநியாயமான ஒரு நீட் நடைமுறையை நீங்க கொண்டு வந்து அவ்வளவு மதிப்பெண் வாங்கின ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து மெடிக்கல் காலேஜ் கனவோடு, அதாவது மருத்துவ கனவோடு இருந்த பெண்ணை வந்து நீங்க அந்த நீட்டு கொலை பண்ண விஷயம் அது. அப்ப நீங்க அந்த பொண்ணு அந்த யாராவது ஒரு ஆள் ஆறுதல் சொன்னாங்களா? ஆறுதல் சொல்றது 20 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. 20 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. ஆறுதல் சொல்றது கூட அந்த பக்கம் யாரும் போலையே. நீங்க நீட்டு வச்சிருக்கீங்க, அது உங்க விருப்பம். ஒரு மனிதாபிமான சொன்னாங்களே பாஜக காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பரீட்சைனா 10வது பரீட்சையில கூட ஃபெயில் ஆகுறவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. அந்த மரணத்தை வந்து கொச்சைப்படுத்தினாங்க. இதை விட மோசமா கூட கொச்சைப்படுத்தினவங்களா இருக்காங்க. அப்படின்னா அந்த மரணங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இந்த ஒரு அமைச்சர் எந்த நோக்கத்துக்காக போய் வந்து ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அமைதி நிலவணும், நல்லிணக்கம் இருக்கணும், மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு அரசு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க போய் அதுக்கு எதிராக செய்யறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இப்ப நீங்க என்ன இல்ல தொடர்ச்சியா வந்து இப்போ ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவரு ஒடிசாவில் வந்து என்னென்ன பேசினாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தேர்தலின் பொழுது இப்படி தொடர்ந்து இவங்களுக்கு ஒன்றிய அமைச்சர்கள் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டை பற்றிய, தமிழ்நாட்டு எம்பிக்களை பற்றிய பார்வைதான் என்ன? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போதோ இல்லை தமிழ்நாட்டுக்கு வரும்போதோ திருக்குறள்ல சொல்றது, இல்லைன்னா தமிழ்னு நான் தமிழை பரப்புறேன் அப்படின்னு சொல்றது, ஏதாவது ஒன்று திருக்குறள்ல அது இதுன்னு ஏதாவது இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா வெளியில நீங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி நீங்க என்ன பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க? நீங்க வந்து ஒரிசால வந்து நடந்த தேர்தல் எல்லாருக்கும் தெரியும். ஒரிசாவை வந்து தமிழன் ஆளலாமா? முன்னாள் IAS ஆபீசர் அங்க இருக்காரு. அவர் வந்து நவீன் பட்நாயக் முன்னாள் முதலமைச்சருடைய அவருடைய கட்சியில இருக்காரு. அவர் வந்து அவர் பேரை பயன்படுத்தி ஒரு விளம்பரங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் পখাଳ ବେଲାରେ ଖାଆନ୍ତି ନା କଦଳୀ ପତ୍ରରେ कौन या हाथरे ओडिशा को टेकी देबे नाही ना? அப்படி விளம்பரங்களை உருவாக்குனாங்க. கொச்சைப்படுத்துற மாதிரி வாழை இலையில வந்து பழைய சொத்தை வந்து போட்டு அந்த விளம்பரத்தை எப்படி முடிச்சாங்க? பை பை பாண்டியா அப்படின்னு பாண்டியனை வந்து வழி அனுப்புற மாதிரி இவங்க ஒரு விளம்பரம் போடுறாங்க. அதை விட வந்து அவர் மோடி என்ன பேசினார்? பிரதமர் மோடி இங்க இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய பொக்கிஷ அறை இருக்கு, அந்த பொக்கிஷ அறையினுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு என்ன சாவியை திருடிட்டு வந்த மாநிலம் மாதிரி அவர் பேசினார். இப்ப தமிழர்களை வந்து ஏற்கனவே திருடர்கள்ன்ற மாதிரி அந்த நாட்டினுடைய பிரதமரே வந்து பேசின வரலாறு இருக்கு. அதை விட வந்து என்ன கொச்சைப்படுத்த முடியும்? அப்ப அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு மேல வந்து இவர் அன்சிவிலைஸ்ட்னு பேசினாரு. அதை ஒட்டி வந்து இப்போ வந்து ஃபூல்ஸ்ன்னு பேசுறாரு. இது உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியணும். ஏற்கனவே வந்து காங்கிரஸ் இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறாங்களே காங்கிரஸ், அந்த காங்கிரஸை வந்து முதல்ல வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி மாநில அரசு வந்து மாநில கட்சி வந்து ஆட்சி பிடிச்ச வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. அந்த வரலாறை வந்து இவங்க படிக்கணும். அதாவது திடீர்னு வந்துட்டு ஆட்சி பிடிச்ச மாதிரி அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து நேரு என்ன பேசினார்? தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்து நான் சென்ஸ்ன்னு சொன்னாரு, பைத்தியக்காரர்கள்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினாரு. அப்ப அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து அன்னைக்கு கொதிச்சு போயிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை அன்னைக்கு திமுக வந்து முன்னெடுத்தாங்க. நேருக்கு கருப்பு கொடி காட்டுற போராட்டம். நேரு வந்து இங்க வரும்பொழுது கருப்பு கொடி காட்டுற போராட்டத்தை அறிவிச்சு, நேருனா வந்து நீங்க இன்னைக்கு வந்து மோடி அன்றாடம் கொச்சப்படுத்திட்டு இருக்காரு, அந்த இமேஜை நீங்க நேரம் நினைச்சு பார்க்காதீங்க. சுதந்திர இந்தியாவில வந்து எவ்வளவு பெரிய இமேஜ் அன்னைக்கு நேருக்கு இருந்திருக்கும். மிகப்பெரிய கலைஞரே கூட நெஞ்சுக்கு நீதியில் என்ன எழுதுறாருன்னா, நேரு எவ்வளவு பெரிய தலைவர் அப்படின்றதுக்கு அவர் எழுதுறாரு. நேரு வந்து விரலசைத்தால் இமயமலை கூட இடம்பெயர்ந்து விடும், அப்படி ஒரு பவர்ஃபுல் லீடரா அன்னைக்கு நேரு இருந்திருக்காரு. அந்த நேருவை வந்து எதிர்த்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பெரிய கருப்பு கொடி போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்ட வரலாறுலாம் படிச்சா
எவ்வளவு பெரிய போலீஸ் தாக்குதல் அன்னைக்கு நடந்துச்சு, எவ்வளவு பேர் அதனால பாதிக்கப்பட்டாங்க அந்த ஒரு போராட்டத்துல. அப்படி நடந்த போராட்டம். அதற்கு பிறகு நடந்த 1967 காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியல. அவ்வளோ வலிமையாக இருந்த காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஆணவ பேச்சு, தமிழர்களை கொச்சப்படுத்துற மாதிரி பேச்சு, அதனுடைய விளைவை வந்து அந்த கட்சியை வந்து இன்னைக்கு தள்ளாட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் நீங்க ஏற்கனவே இங்க தள்ளாட்டத்தில் தான் இருக்கீங்க. பிஜேபி இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே யாரோடைய முதுகுலையாவது ஏறி நீங்க வந்து வரலாமா? யாரையாவது நீங்க கூட்டணியில வச்சு அவங்கள மிரட்டி பணிய வைக்கலாமா? இப்படிதான் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி ஃபூல்ஸ்ன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா யாருக்கு? அதிமுக காரங்களுக்கு தாங்க அது. அதாவது அவங்க நினைப்பாங்க, இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேற பேசிட்டு இருக்கு, ஏற்கனவே எங்க நிலைமை மோசமா இருக்கு. இல்ல அவங்க விளக்கம் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபூல்ஸ்னா அது அப்படி இல்லைங்க, அது இப்படி பொருள் அப்படி பொருள்னு அவரு சொல்லலாம். ராமதாஸ் எல்லாரும். ஆமா, அதாவது அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கா. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன இப்போ இதுல? ஃபூல்ஸ்னு ஒரு பேசுறாரு, மக்களை சொல்றாரு. நீங்க வந்து உங்க அரசியல் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்க மாற்று கருத்தை சொல்லுங்க. ஏங்க தமிழ்நாடு அந்த விவகாரத்துல எதிரா இருக்கு. முதல் பக்கத்துல வந்திருக்குங்க. இதை படிக்கும் போது எப்படி இருக்கும்? அதனாலதான் வந்து அறிக்கை வந்திருக்கு. ஆசிரியர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு, எப்படி முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எந்நேரமும் வந்து RSS நடத்துற கூட்டத்துல எல்லாம் போய் பெரியார வந்து எதிர்க்கிறாரு. பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை தகர்ப்பேன் அப்படின்னு வந்து சீமான் சொல்றாரு. தமிழர்னு அடையாளத்தை அழித்து விட்டீர்கள்ன்றாரு. இப்படி முட்டாள்கள் அப்படின்னு சொன்னதை பத்தி அவர் இன்னும் எந்த கருத்தையுமே சொல்லாம இருக்காரு. அதுதாங்க இதுல வந்து இந்த கருத்து அவருக்கு தெரிஞ்சுதானே தெரியல. ஃபுல்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு இப்ப தெரியும். தெரிஞ்ச பிறகு அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து இது இன்னும் ஒரு விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் நடக்கும் பொழுது அதை பத்தி நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் அமைதியாவே இருக்காரு. அது வந்து ரொம்ப சர்ச்சை ஆயிடும், நான் பேசக்கூடாது அதை பத்தி அப்படின்னு வந்து நடிகர் விஜய் வந்து அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லல. அது பரவாயில்ல, அது வந்து அவரு என்ன காரணத்துக்காக அமைதியா இருக்கட்டும். இப்போ வந்து முட்டாள்கள்னு சொல்லியிருக்காரு தமிழர்களை. தெளிவா அதுல அந்த வார்த்தை இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு எதிர்த்து கருத்து சொல்லி ஆகணும்ல. உண்மையிலே நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு எதிர்த்து கருத்து சொல்லலைன்னா நீங்க வந்து JR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அப்படி ஒரு நிலைப்பாட அது வந்து நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷன். நீங்க எதிர்த்து கருத்து சொல்லனா நீங்க வந்து அங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது இது வந்து தமிழர்களுடைய சுயமரியாதையை வந்து அவங்க கை வச்சிருக்காங்க. இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். இப்ப நீங்க இப்போவும் நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இடம் என்ன அப்படின்றத வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதான் 2 நாள் விசாரணையா வந்து டெல்லியில முகாமிட்டு இருந்தாங்களே ஆதவர்ஜுனா புசியானந்த். அப்படி ஒரு ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அவங்களால இதை எதிர்த்து பேச முடியுமான்னு எனக்கும் தெரியல. அடுத்து என்னன்னா, இப்ப நீதிபதி JR சுவாமிநாதனை பதவி நீக்கம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் மாதிரி பாஜகக்காரர்கள் வந்து டீல் பண்றாங்க. குறிப்பா அமித்ஷாவும் வந்து அப்படிதான் பேசுறாரு, தர்மேந்திர பிரதான் எல்லாருமே வந்து கொதிக்கிறாங்க. ஒரு நேர்மையான நீதிபதி, ஒரு உண்மையான பழக்கருப்பையா கூட வந்து எவ்வளவு பெரிய தமிழ் ஆர்வலர் அவரே வந்து சொல்றாரு, ஸ்டாலின் ஆட்சி வந்து மோசமான ஆட்சி. ஒரு நேர்மையான ஒரு முறையாக ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பை சொல்லும் பொழுது அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு வந்து நீ யார்? நீ வந்து இந்து விரோதி, தமிழர் விரோதி, இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்க. அப்ப நீதிபதி வந்து ஒரு நியாயமானவர், முறையானவர் அப்படின்றத மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இதுல நேர்மை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு வந்து என்ன பொருள்? இவங்க என்ன பொருள்ல சொல்றாங்கன்னா, இவர் வந்து பணம் வாங்காத நீதிபதி அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்களா? நேர்மைனா என்ன அர்த்தம்? இது மற்ற நீதிபதிகளா என்ன நேர்மை இல்லாத நீதிபதிகளா? ஒரு நீதிபதியை மட்டும் பார்த்து நீங்க நேர்மையான நீதிபதினா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது. நேர்மை அப்படின்ற வார்த்தைக்கான இது வந்து எப்படி அவங்க வந்து அந்த சட்ட புத்தகத்தை அவங்க சட்டத்தை எப்படி அவங்க வியாக்கியானம் சொல்றாங்க, அதை எப்படி அவங்க தீர்ப்பு சொல்றாங்க, அதுல இருந்து தான் நீங்க அவங்க நேர்மையானவரா இல்லையான்னு சொல்லணுமே தவிர நேர்மைன்னா என்ன, அதுக்கு என்ன பொருள் இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த விழுமியங்களுக்கு உட்பட்டு தீர்ப்பு சொல்றாரா? அதுதான் நேர்மைக்கான அளவுகோல், ஸ்கேல் அதுதான். அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மத நல்லிணக்கத்தை பேசுது, அதே மாதிரி அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படின்னு பேசுது. இதுக்கு வந்து அவர் வந்து உடன்பட்டு இந்த திசையில அவர் தீர்ப்புகள் இருக்கா? அதுதான் நம்ம நேர்மைக்கான அளவுகோல் இல்லையா? இல்லைங்க, நீங்க சாதாரணமா ஒரு கேள்வி, கரூர்ல வந்து எச்சி இலைனா சாதாரண எச்சி இலை கிடையாது, பிராமின்ஸ் சாப்பிட்ட எச்சி இலையில வந்து நான் பிராமின்ஸ் வந்து உருளணும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. 2 நீதிபதிகளை வந்து அதை தடை பண்றாங்க. இது மாதிரி நடப்பது வந்து மனித மாண்புக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அதை எதிர்த்த வழக்கு வந்து இவர்கிட்ட வருது.
இவருடைய வழக்கு வந்து அந்த வழக்கை எடுத்ததே வந்து முதல்ல சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம். அதோட நியாயமா பார்த்தா செஞ்சிருக்க கூடாது. ஆமா, ஏன்னா 2 நீதிபதிகள் ஆல்ரெடி தீர்ப்பு சொல்லி அதை முடிச்சு அதேதான் வந்து திருப்பரங்குன்றில் நடந்துச்சு. அதேதான் அவர் கரூர்லயும் செஞ்சிருக்காரு. சரி, அப்ப செஞ்சுட்டு அதுல வந்து அவர் தீர்ப்புல என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னா, எச்சில் இலை மீது உருள்வது ஆன்மீக பலத்தை கொடுப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் அப்படின்னு இவருடைய தீர்ப்புல எழுதியிருக்காரு. அதுவும் சாதாரண எச்சில் இலை கிடையாது. பிராமின்ஸ் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில நான் பிராமின்ஸ் உருளணும். அதுதான் பலம். அது வந்து என்ன பலம் கொடுக்கும்? நீதிபதியா இருக்காரு, அதனால நம்ம ஒரு வரம்புக்கு மேல பேச முடியும் இருக்கு. எப்படி அது வந்து அது மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்க முடியும்? இப்ப அறிவியல் மனப்பான்மைன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இல்ல, அதுக்கு உடன்பட்டு இந்த தீர்ப்பு இருக்கா? அப்படி வந்து ஒரு மூட நம்பிக்கை விதைக்கக்கூடிய, தமிழர்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்க வைக்கக்கூடிய தீர்ப்பு அது. அப்படி ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்திருக்கிறது தான் அவருடைய வரலாறு. சரி, அனைத்து ஜாதி அர்ச்சகர் விவகாரத்துல அந்த வயலூர் முருகன் கோயில்ல அரசால் போடப்பட்ட நான் பிராமின் அர்ச்சகர்களை நீக்கிட்டு அவர் பழைய பரம்பரை பிராமின் அர்ச்சகர்களை அவரு நியமிச்சு ஒரு உத்தரவு போடுறாரு. அதை கேள்வி எழுப்புனா நானே ஸ்மார்த்த பிராமணன், நானே போய் பூஜை பண்ண முடியாது அப்படின்னு அவரே அவருடைய சாதியை சொல்லி பேசுறாரு. ஜாதியை சொல்லி பேசுறாரு, வேதத்தை பத்தி பேசுறாரு. இப்படி வெளியில அவர் பேசுறது இருக்கட்டுங்க, நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கு, அது ரொம்ப பாப்புலரான வழக்கு. 2022 இன்னைக்கு எப்படி வந்து ஒரு அட்டம்ப்ட் மத கலவரத்தை ஏற்படுத்தலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை மாவட்டத்துல வந்து மைக்கேல்பட்டி அப்படின்ற ஊர்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெண் வந்து மாணவி வந்து இறந்துடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாணவியோடைய இறப்புக்கு காரணம் வந்து மத மாற்றம் சொல்லி வற்புறுத்தினாங்க, அதுதான் காரணம்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதை வந்து இப்ப அண்ணாமலை இருக்காருல்ல, ரொம்ப ட்ரை பண்ணி அதை வந்து பெருசாக்கலான்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு, இப்ப திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு எஃபர்ட் தான் அப்பயும். ஆனா சிபிஐயே சொல்லிருச்ச. அதுதான் என்ன விஷயம்னா, அந்த தீர்ப்பு வந்து சிபிஐக்கு விசாரிக்கணும், மத்திய புலனாய்வுத்துறை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி சொன்னவர் இவர் தான். அதோட வந்து அந்த தீர்ப்புல வந்து ஒரு முக்கியமான இதை சொல்றாரு, ஒரு கருத்தை சொல்றாரு. மைக்கேல்பட்டின்னு அந்த ஊருக்கு வந்து பேர் இருக்குல்ல, அந்த பேரே வந்து அந்த ஊர்ல வந்து மத மாற்றம் நடந்திருக்குன்றது யூகத்துக்கு வித்திடுவதாக இருக்கு. ஆமா, மைக்கேல்பட்டின்னு எப்படி ஒரு ஊர் பேர் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஊர் பேர்லாம் வந்து இப்போ வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் முடிச்சு ஆய்வு பண்ணிடலாமா? ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன பேரு, பழைய பேர் இருந்துச்சு அப்படின்னு பழைய பேர்கள் எல்லாத்தையும் மாத்தலாமா? என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு? ஊர் பேரை வச்சே வந்து இவரு அங்க நடந்திருக்குன்னு இவரு யூகிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இவருடைய தீர்ப்புகள், இவருடைய கமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்பொழுது அப்போ வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஜாதி மதங்களை கடந்த ஒரு ஒற்றுமை, இந்த மாதிரி ஒரு பெரிய வடநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிளவு, மத ரீதியான ஒரு பிளவு, அதை வைத்த ஒரு அரசியல் இங்கெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி, வளர்ச்சி, ஒற்றுமை, இப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் பழகியிருக்காங்க. இதுக்கு எதிராக யார் வந்தாலும் மக்களுடைய தீர்ப்புகளே அவங்கள நிராகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் நிராகரிச்ச ஒரு விஷயத்த வந்து இவர் செய்யலான்னு வரும்பொழுது, அது நீதிமன்றத்தின் வழியிலாக செய்யலான்னு வரும்பொழுது, அதை வந்து சட்டப்பூர்வமான முறையில இவங்க எதிர்கொள்றாங்க. அதற்காக இவங்க வந்து இந்த நீதிபதி வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடைமுறைகளை இவங்க மேற்கொள்றாங்க. அப்படி மேற்கொள்றவங்கள தான் இவர் வந்து ஃபூல்ஸ் அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தேர்தலை பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு ஆணவமா ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக தர்மேந்திர பிரதானால் பேச முடியுது? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, தேர்தல் அப்படின்றது வந்து மக்களை அணுகி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வரணும், அதான் ஜனநாயகம். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர் மாளிகையில இருந்து தமிழ்நாட்டை ஆண்டலாம், நீதிமன்றங்கள்ல இருந்து தமிழ்நாட்டை ஆண்டலாம், அவங்க நினைக்கிறதெல்லாம் இங்க செஞ்சிடலாம். ஆனா சட்டமன்றம் வந்து இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் வந்து இவங்களை தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அதிகார மையங்கள் மூலயமா தமிழ்நாட்டில் இவங்க நினைக்கிறதெல்லாம் சாதிச்சிட முடியும், தேர்தல் ஆணையத்தின் பயன்படுத்தி அதன் மூலயமா வரலாம், இப்படி அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான தடித்த வார்த்தைகளை வந்து அவங்களால துணிந்து பொது வழியில பயன்படுத்த முடியுது. மக்களை நீங்க சந்திச்சு வரணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய உண்மையான எண்ணம் அதுவா இருந்துச்சுங்கன்னா, நீங்க மக்களை வந்து அன்பால, மக்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த கொள்கை வழியா தான் நீங்க வர முடியும், மக்களை கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்க வர முடியும். இப்படி திட்டி மக்களை முட்டாள்கள்னு சொல்லி தான் அவங்களை வர முடியாது. அதனால உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் மக்களின் உள்ளங்களை வெல்லணும், அவங்களோட நம்பிக்கையை பெறணும் அப்படின்றது உங்க எண்ணமே கிடையாது. உங்க எண்ணம் வந்து நீங்க என்ன வேணா செஞ்சுக்கிங்க, நாங்க எங்க ரூட்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றதுதான் அவங்களோட எண்ணம். இன்னும் நான் சொல்றேன், அமித்ஷா வந்து மேற்கு வங்கம் போயிருக்காரு, அதோடைய உரை வந்து நீங்க பேப்பர்ல வந்திருக்காரு, அவங்க என்ன பேசினார் அப்படின்றது. அது என்ன சொல்றாருன்னா, கட்சிக்காரங்களுக்கு வந்து மேற்கு வங்கத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். இங்க வந்து
உங்களுக்குள்ள நீங்க எந்த பிளவும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு கட்சிக்காரங்கள்ட்ட அங்க பேசுறாரு. உங்க கட்சிக்காரங்க நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒற்றுமையா பிளவுகள் இல்லாம நீங்க வேலை பார்க்கணும். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்க வந்து இங்க மத கலவரத்தை இருக்கிற ஒன்னா இருக்க மக்களை வந்து நீங்க பிளவுபடுத்தி அந்த பிளவுல வந்து நீங்க வந்து அரசியல் லாபம் பெறலாம், ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் என்ன? ஏதாவது ஒரு வகையில வந்து தமிழ்நாட்டை வந்து அவங்கள பிடிச்சிட முடியும், தேர்தல் மூலியமா தான் பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, எப்படியாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி வந்து சொன்னார் இல்லைங்களா, நீங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் வந்து உங்களால தமிழ்நாட்டில் வந்து உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து 2026லயும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை தான் செய்ய போறாங்க. அதுக்கான விஷயத்தை வந்து எளிமைப்படுத்துறது தான் வந்து தர்மேந்திர பிரதானுடைய பேச்சு. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.